அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சாதாரண கை கால் வலியிலிருந்து நாள்பட்ட பக்கவாதம், ஆண்மை பிரச்சனை, வாத நோய்களுக்கு நம்ம வர்ம சிகிச்சை எந்த ஒரு துணை மருந்தும் இல்லாமல் நோய்களை முழுமையாக குணப்படுத்தக்கூடியது வர்ம சிகிச்சை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த வர்ம சிகிச்சையில் நாள்பட்ட மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், இதுக்கு எருக்கம் இலை மூலமாக நம்ம எப்படி அந்த வலியை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அதாவது குப்பை மேடு, தரிசு நிலங்கள், இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக நீர்த்தன்மையே இல்லாத இடங்களில் இந்த எருக்கஞ்செடியை பார்க்கலாம். அதாவது சித்தர்கள் சொல்கிறாங்க 12 ஆண்டுகள் மழையே பெய்யலைனாலும் அந்த நிலத்தில் கூட எருக்கஞ்செடி வளரக்கூடியது. ஏன்னா எருக்கஞ்செடி சூரியனுடைய தன்மை கொண்டது. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், இரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தடைகள், இதை எல்லாமே எருக்கஞ்செடியுடைய இலையிலிருந்து வெளிவரக்கூடிய சாறிலிருந்து நம்ம ஒத்தடம் கொடுக்கும்போது பரிபூரணமாக சரியாகும். ஸோ இன்றைக்கி வைத்தியத்துக்கு ஒரு அன்பருடைய வலியை எருக்கஞ்செடி இலை மூலமாக எப்படி குணப்படுத்துறதுங்கிறத பார்ப்போம். வாழ்த்துக்கள். நாம் இப்போ எருக்க இலையிலேருந்து எப்படி நாம் ஒரு பெயின் கில்லர் ஒத்தடம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நன்கு வளர்ந்த ஒரு எருக்கஞ்செடி. பொதுவாக ஒவ்வொரு செடிக்குமே அந்த மூலிகையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சில பிரம்ம மந்திரங்கள் உண்டு. ஸோ எருக்கனுக்கு உண்டான பிரம்ம மந்திரத்தை உச்சாடனம் பண்ணிட்டு அந்த செடியுடைய பாகத்தை நம்ம எடுக்கணும். ஏன்னா அந்த மந்திரங்கள் இந்த எருக்கஞ்செடியுடைய உயிர்த்தன்மையை அதிகப்படுத்தும். ஏன்னா அதோடைய பாகத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் அந்த பாகத்தை அந்த செடி கொடுக்கறதுனால அதுக்கு நம்ம ஒரு பாராட்டு தெரிவித்து அந்த இலையை எடுக்கிறோம். இந்த எருக்கஞ்செடியை பொறுத்தளவில் இதில் வெள்ளை இருக்குது, நீல இருக்குது அப்படின்னு 2 வகை இருக்குது. இப்போ நாம் பயன்படுத்துறது நீல எருக்கு. நீல எருக்கு அப்படிங்கிறது அதோட பூவை பார்த்தாலே தெரியும், நீல கலரில் இருக்கும். இப்போ சிலவங்களுக்கு நாள்பட்ட சளி பிரச்சனை இருக்கும், அதாவது ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கும். இதுக்கு இந்த நீல எருக்கோட பூ, அதோட சம அளவு மிளகு, கிராம்பு, இதெல்லாம் கலந்து செய்யக்கூடிய ஒரு லேகியத்தில் நம்முடைய நாள்பட்ட கபம் சார்ந்த நோய்களெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய
மருந்தையும் சித்தர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. முதல்ல அந்த இலையை நம்ம சுத்தமான தண்ணியில் சுத்தப்படுத்திக்கணும். இப்போ இந்த எருக்க இலையை வந்து நல்லா சூடுபடுத்திக்கணும். சுத்தமான குடிக்கிற நீரில் எருக்க இலையை போட்டு நல்லா ஹீட் பண்ணணும். அந்த நீரானது அதிக வெப்பத்தினால அப்படியே அந்த இலையுடைய அந்த உயிர் சக்தியை சரியாக பிரித்து வெளியெடுத்தோம். அந்த லிக்யூடை நாம் எலும்பு தேய்மானம், இரத்தக்கட்டு, அப்புறம் சியாட்ரிக் நரம்பு சார்ந்த வலிகளுக்கு நாம் ஒத்தடம் கொடுக்கும் பொழுது அந்த நரம்புகளில் நல்ல இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இப்போ நாள்பட்ட எலும்பு தேய்மானம் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த எருக்கலை ஒத்தடம் கொடுக்கும் பொழுது உடம்புடைய கால்சியம் லெவல் கூடி அவங்களுடைய எலும்பு தேய்மானம் குணப்படுத்தப்படும். இப்போ நாம் தயாரித்த இந்த எருக்கலை சேர்வை மூலமாக மூட்டு தேய்மானம் உள்ளவங்களுக்கு ஒத்தடம் கொடுக்க போகிறோம். அவங்கள அந்த மாதிரி ஒரு கட்டில் ஃப்ரீயாக படுக்க போட்டுடணும். அதாவது உடல் எடை உள்ளவங்க, ஒரு நிமிஷம் உடல் எடை அதிகமாக உள்ளவங்க, சாப்பாட்டில் போதிய கால்சிய உணவு சேர்க்காதவங்க, இவங்களுக்கு தான் அதிகபட்சம் மூட்டு தேய்மானமே வரும். அதுக்கு இந்த எருக்கலை ஒத்தடம் வந்து அற்புதமான ஒரு இதை கொடுக்கும். இப்போ நாம் பண்ணுறது இடுப்பு வலிக்கு. அடுத்து முதுகு வலி உள்ளவங்களுக்கும் நம்முடைய ஸ்பைனல் கார்டில் இந்த ஒத்தடத்தை அப்ளை பண்ணலாம். முதுகு வலி, அப்புறம் தோள்பட்டை வலி, நம்ம இந்த ஒத்தடம் கொடுக்கக்கூடிய இந்த கிளி வந்து நம்ம வைத்தியசாலையில் நீங்கள் தேவைன்னா வாங்கிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு 22 மூலிகையை போட்டு இந்த கிளி ரெடி பண்ணியிருக்கோம். அது நீங்கள் தேவைன்னா வாங்கிக்கலாம்.
நாம் இதில் ஒத்தடம் கொடுக்கறதுக்கு பயன்படுதுன்னா அந்த இலைய அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அந்த மூட்டு பகுதியில் அப்ளை பண்ணிடணும். இதை அப்ளை பண்ணி இதை ஒரு கட்டுனாலும் கட்டி விட்டுடலாம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் இந்த இலகுன எருக்கன் இலைய மூட்டு வலி உள்ள இடத்துல அப்ளை பண்ணும் பொழுது வலி பரிபூர்ணமாக சரியாகும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த எருக்கலை மூலிகை மூலமாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய உடம்பு வலி, தசைப்பிடிப்பு, எலும்பு தேய்மானம், இதுக்கு எப்படி ஒத்தடம் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி இயற்கையான மூலிகைகளை கொண்டு நம்ம உடலை குணப்படுத்தக்கூடிய இந்த வர்ம வைத்திய சார்ந்த தகவல், யோக ஆசனங்கள் சார்ந்த தகவல் நமது யூடியூப் சேனலில் தினமும் மாலை 6 மணிக்கு தொடர்ந்து ஒளிபரப்பப்படுது. நம்ம தமிழர்களுடைய இந்த பாரம்பரியமான மருத்துவத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாத, பித்த, கப தோஷங்களை இந்த எளிமையான அணுகுமுறை மூலமாக குணப்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக வாழ எங்கள் ஆசிரமத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு இது தேவைப்படுதுங்கிறத எங்களுக்கு தெரியும் பொழுது தான் நம்ம சித்தர்களுடைய சூட்சம மருத்துவத்தை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு புலப்படும். அதனால் வீடியோவை பாருங்கள், சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்முடைய பாரம்பரியமான இந்த வர்ம வைத்தியத்தை எல்லோரும் கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிவாய.